வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். வெசாக் தினங்களில் விசேட பாதுகாப்பு திட்டம். பாடசாலை வகுப்பறைக்குள் மாணவியின் கூந்தலை வலுக்கட்டாயமாக கத்தரித்த ஆசிரியர்கள் 2 கைது. யாழ் பல்கலைக்கழகத்தின் அனைத்து பீடங்களுக்குமான கல்வி நடவடிக்கைகள் நாளை முதல் தற்காலிகமாக இடைநிறுத்தம். இலங்கை தேசிய பேட்மிண்டன் சாம்பியனான நிலுக்க கருணாரத்னவுக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணை நடத்த தீர்மானம். இனி விரிவான செய்திகள். சிரச வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்படவுள்ள புனித சின்னங்களை தாங்கிய வாகன பேரணி பசியால தர்ம சக்கராராம விகாரை வளாகத்தில் இருந்து இன்று காலை பயணத்தை ஆரம்பித்தது. இம்முறை புனித சின்னங்களை பிரதிஷ்டை செய்யவுள்ள சிரச வெசாக் வலயத்திற்கு ஜான் கீல்ஸ் நிறுவனம் அனுசரணை வழங்குவதுடன் எஸ்லோன் லங்கா தனியார் நிறுவனம் இணை அனுசரணை வழங்குகின்றது. கண்டி வரலாற்று சிறப்புமிக்க யட்டிஹலஹல ரஜமஹா விகாரையிலிருந்து நேற்று முன்தினம் காலை பயணத்தை ஆரம்பித்த புனித சின்னங்களை தாங்கிய வாகன பேரணி அன்றைய தினம் இரவு அலுப்னுவர வரலாற்று சிறப்புமிக்க தெனிமுண்ட விகாரை வளாகத்தை சென்றடைந்தது. அங்கு வைக்கப்பட்டிருந்த புனித சின்னங்களை வழிபடுவதற்கான வாய்ப்பு நள்ளிரவு வரை பக்தர்களுக்கு கிட்டியதுடன் அதனைத் தொடர்ந்து புனித சின்னங்கள் பஷால தர்ம சக்காராம விகாரையில் நேற்று வைக்கப்பட்டன. ලෝතුරා භාග්‍යවත් බුදුරජාණන් වහන්සේගේ ජීවකේශ ධාතුන් වහන්සේලා புனித சின்னங்களை தாங்கிய வாகன பேரணி பஸ்யால தர்ம சக்ரா ராமவிகாரைக்கு நேற்றிரவு வருகை தந்ததன் ஊடாக மக்களுக்கு அதனை பார்வையிடுவதற்கான வாய்ப்பு கிட்டியமை பாக்கியமாகும். வரலாற்று சிறப்புமிக்க யட்டி ஹெலகல ரஜமகா விகாரையின் தம்மரத்ன தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினருக்கும் சிரச ஊடகத்திற்கு இந்த வாய்ப்பினை வழங்கியதற்காக நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ඉවගේම මේ අවස්ථාව සලසා දුන්න සිරස මාධ්‍ය ජාලයටත් අපි මේ වෙලාවේ පුණ්‍ය ආනුමෝදනා පූර්වක ස්තුතිය පුද කරන්නට කැමැති. இன்று காலை சுப நேரத்தில் புனித சின்னங்களை தாங்கிய வாகன பேரணி கழனி ரஜமகா விகாரியை நோக்கி பயணத்தை ஆரம்பித்தது. வாகன பேரணி நீட்டுப்புவ பகுதியை அண்மித்த போது வீதியின் 2 பக்கங்களிலும் புனித சின்னங்களை வழிபடுவதற்கு பக்தர்கள் கூடியிருந்தனர். இம்முறையில் சிரச வெசாக் வலயத்தை பார்வையிடுவதற்கான வாய்ப்பு நாளை முதல் 3 நாட்களுக்கு கிட்டவுள்ளது. இம்முறையும் சிரச வெசாக் வலயத்திற்கான பணிகள் நாளைய தினம் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட உள்ளது. இதற்கான நிர்மாண பணிகள் தற்போது அனைத்தும் இறுதிக்கட்ட நிலையை அடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போது நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த இடத்தில் தான் நாளை புத்தரின் புனித சின்னங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு 2 அமைந்துள்ள பிரேக் ப்ரூக் பிளேஸில் அமைந்துள்ள MTV MBC ஊடக வலையமைப்பின் தலைமை வளாகத்திற்கு வருகை தருவதன் மூலம் நீங்களும் இந்த புத்தரின் புனித சின்னங்களை பிரதிஷ்டை செய்யக்கூடிய நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கும் கிட்டக்கூடியதாக இருக்கும். அதுடன் நாளைய தினம் அன்னதானம் மற்றும் பானங்கள் வழங்கும் நிகழ்வுகளும் இங்கு இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எஸ்லோன் லங்கா தனியார் நிறுவனம் பௌத்த மத பீரித் மற்றும் ஸ்லோகங்களை கேட்கக்கூடிய மொபைல் ஆப்பை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஸ்ரீ தலதா மாளிகையின் தியவடன நிலைமையினால் இந்த மொபைல் ஆப் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. வெசாக் தினத்தை முன்னிட்டு எஸ்லோன் லங்கா தனியார் நிறுவனம் அறிமுகம் செய்துள்ள இந்த மொபைல் ஆப் மூலம் பௌத்த மத பிரீத் மற்றும் ஸ்லோகங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இன்று முற்பகல் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் தேவடன நிலைமை பிரதீப் நிலங்க தேலவிடம் மொபைல் ஆப் கையளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கேப்டல் மகாராஜா நிறுவனத்தின் குழும பணிப்பாளர் SC வீரசேகர உள்ளிட்ட சிரேஷ்ட அதிகாரிகள் சிலர் கலந்து கொண்டிருந்தனர். ஆண்ட்ராய்டு அல்லது ஆப்பிள் இயங்கு தளங்களை கொண்ட கையடக்க தொலைபேசிகள் மற்றும் டேப்களில் குறித்த மொபைல் ஆப்பை இலவசமாக தரவிறக்கம் செய்ததன் பின்னர் அதனை பயன்படுத்த முடியும். இலங்கை பௌத்த கலாசார நிலையத்தினால் இது தொடர்பில் வழிகாட்டல்களும் வழங்கப்பட்டுள்ளன. வெசாக் தினங்களில் விசேட பாதுகாப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என போலீஸ் தலைமையகம் தெரிவிக்கின்றது. இதற்காக 30,000 போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான அஜித் ரோகன குறிப்பிட்டார். போக்குவரத்து தவிர வெசாக் கூடுகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளிலும் போலீசார் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். பௌத்த கலாச்சாரத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் செயற்படுபவர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். இதேவேளை வெசாக் நிகழ்வுகளை பார்வையிட செல்பவர்கள் பாதுகாப்பு தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. விசேடமாக வாகனங்களில் பயணிப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் எனவும் மது போதையில் வாகனம் செலுத்த சாரதிகளை ஒருபோதும் அனுமதிக்க வேண்டாம் எனவும் போலீசார் குறிப்பிடுகின்றனர்.
வெசாக் தின நிகழ்வுகளை பார்வையிட வருகை தரும் பொதுமக்களின் வசதி கருதி விசேட பஸ் சேவைகள் முன்னெடுக்கப்படவுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவிக்கின்றது. வெசாக் தினத்தில் இருந்து ஒரு வார காலத்திற்கு இந்த விசேட பஸ் சேவைகள் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளதாக சபையின் பிரதம நடவடிக்கை அத்தியட்சகர் HMA சந்திரசிறி சுட்டிக்காட்டுகின்றார். வெசாக் பௌர்ணமி தினத்திலிருந்து விகாரிகளுக்கு வழிபாடுகளுக்கு செல்லும் பக்தர்கள் மற்றும் வெசாக் அலங்கார பந்தல் உள்ளிட்ட வெளிச்சக்கூடுகளை பார்வையிட செல்லும் மக்களுக்காக விசேட பஸ் சேவைகள் முன்னெடுக்கப்படவுள்ளன. இந்த விசேட பஸ் சேவைகள் நாளாந்த மாலை ஆரம்பிக்கப்பட்டு நள்ளிரவு வரை முன்னெடுக்கப்படவுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதம நடவடிக்கை அத்தியட்சகர் HMA சந்திரசேரி கூறினார். நீண்ட வார இறுதி காரணமாக அதிக அளவிலான மக்கள் சொந்த இடங்களுக்கு செல்லக்கூடும் என்பதால் புறக்கோட்டை மத்திய பஸ் தரிப்பிடத்தில் பஸ்களில் அதிக கூட்டம் காணப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இதனால் சொந்த இடங்களுக்கு செல்லும் பயணிகளின் வசதி கருதி அதிவேக வீதியிலும் விசேட பஸ் சேவைகள் முன்னெடுக்கப்படவுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவிக்கின்றது. பாடசாலை வகுப்பறைக்குள் மாணவியின் கூந்தலை வலுக்கட்டாயமாக கத்தரித்த ஆசிரியர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வத்தேகம பகுதியைச் சேர்ந்த கனிஷ்ட பாடசாலை ஒன்றின் 6ஆம் தரத்தில் கல்வி கற்கும் மாணவியே இவ்வாறான சம்பவத்தை எதிர்நோக்கியுள்ளார். அந்த மாணவியின் பெற்றோர் செய்த முறைப்பாட்டிற்கு அமைய ஆசிரியர்கள் இருவரும் நேற்று கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். அவர்கள் இருவரும் தெல்தேனிய நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் 25,000 ரூபாய் சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் வத்தேகம போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். யாழ் பல்கலைக்கழகத்தின் அனைத்து பீடங்களுக்குமான கல்வி நடவடிக்கைகள் நாளை முதல் தற்காலிகமாக இடைநிறுத்தப்படவுள்ளன. பல்கலைக்கழக பேரவையின் தீர்மானத்திற்கு அமைய கல்வி நடவடிக்கைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்படவுள்ளதாக யாழ் பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் வசந்தி அரசரத்னம் அண்மையில் தெரிவித்திருந்தார். யாழ் பல்கலைக்கழகத்தின் கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் 20ஆம் தேதி மீள ஆரம்பிக்கப்பட உள்ளன. இதற்கமைய யாழ் பல்கலைக்கழக விடுதிகளில் தங்கியிருக்கும் அனைத்து மாணவர்களும் விடுதிகளிலிருந்து வெளியேற வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடுதிகளிலிருந்து வெளியேறும் மாணவர்களை 20ஆம் தேதி நண்பகல் 12 மணிக்கு பின்னர் சமூகம் அளிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழகத்தின் கல்வி நடவடிக்கைகள் நாளை முதல் தற்காலிகமாக இடைநிறுத்தப்படும் என கடந்த வாரம் பல்கலைக்கழக பதிவாளரால் கையொப்பமிடப்பட்டு அறிவித்தல் விடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். ராணுவத்தின் பிரதம அதிகாரியாக மேஜர் ஜெனரல் பிரசாத் சமரசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார். எதிர்வரும் 17ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் பிரசாத் சமரசிங்க ராணுவத்தின் பிரதம அதிகாரி பதவிக்கு நியமிக்கப்பட உள்ளதாக ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவன் வணிகசூரிய தெரிவித்தார். மேஜர் ஜெனரல் பிரசாத் சமரசிங்க நீண்ட காலமாக ராணுவ பேச்சாளராக பதவி வைத்தமை குறிப்பிடத்தக்கதாகும். வெளிப்பண்ண மீகம பகுதியில் கான்ஸ்டபிள் ஒருவரை கொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மீகம தர்கா நகரை சேர்ந்த ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மீகம தர்கா நகரைச் சேர்ந்த 50 வயதான போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். அழுத்கம போலீஸ் நிலையத்தில் பணியாற்றிய கான்ஸ்டபிள் ஒருவரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். கடமையை நிறைவு செய்த பின்னர் நேற்று இரவு வீட்டிற்கு அருகில் இடம்பெற்ற தனிப்பட்ட நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட சந்தர்ப்பத்தில் ஏற்பட்ட வாய்த்தர்க்கத்தினை தொடர்ந்து இந்த கொலை இடம்பெற்றுள்ளது. கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கூறிய ஆயுதமும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கினிகத்தேன பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 8 வயது சிறுமி ஒருவர் உயிரிழந்ததுடன் 6 பேர் காயமடைந்துள்ளனர். கினிகத்தேன கழுகுல பகுதியில் இன்று அதிகாலை 1:30 அளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. கார் ஒன்று வீதியை விட்டு விலகி பள்ளத்திற்குள் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் கூறினர். காயமடைந்தவர்கள் தலிகம மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் அவர்களுள் 8 வயது சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளார். வத்தலையிலிருந்து ஹட்டன் கொட்டகளை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த காரில் இருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்களே விபத்துக்குள்ளாகியுள்ளனர். அவர்கள் வத்தலை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. நாளை முதல் எதிர்வரும் 19ஆம் தேதி வரையான காலப்பகுதியை போதைப் பொருட்கள் ஒழிப்பு வாரமாக பிரகடனப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வெசாக் வாரத்தை முன்னிட்டு சுகாதார அமைச்சர் மைத்திரிபால சிறிசேனவினால் இந்த வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சு தெரிவிக்கின்றது. 2014ஆம் ஆண்டு மது அற்ற சமூகம் ஒன்றை கட்டியெழுப்பும் நோக்கில் இந்த வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. புகையிலை, மதுபானம், வெற்றிலை, போதைப் பொருள் தொடர்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு விளையாட்டுச் செய்தி.
இலங்கை தேசிய பேட்மிண்டன் சாம்பியனான நிலுக்க கருணாரத்னவுக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணை நடத்த தீர்மானித்துள்ளதாக இலங்கை பேட்மிண்டன் சங்கத்தின் உபத்தலைவர் பாலித ஹெட்டியாரச்சி கூறுகின்றார். பொதுநலவாய விளையாட்டு விழாவிற்காக SSC கழகத்தின் உள்ளகரங்கில் நடைபெற்ற தெரிவுப் போட்டியில் நிலுக்க கருணாரத்ன விதிமுறைகளை மீறி செயற்பட்டதாக எழுத்து மூலம் முறைப்பாடு கிடைத்துள்ளதென இலங்கை பேட்மிண்டன் சங்கத்தின் உபத்தலைவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை குறித்த தெரிவுப் போட்டிகளில் தாம் வெற்றி பெற்றதுடன் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் விதிமுறையை மீறி செயற்படவில்லை என்றும் தமக்கு எதிராக விசாரணை நடத்தப்படுவது தொடர்பாக எதுவும் தெரியாது எனவும் ஸ்போர்ட்ஸ் பஸ்ட் வினவிய போது நிலுக்க கருணாரத்ன கூறினார். இங்கிலாந்துக்கு எதிரான கிரிக்கெட் தொடருக்கு தமது அணி முன்கூட்டியே பயிற்சிகளை ஆரம்பித்து விட்டது என்று இலங்கை அணித்தலைவர் ஆஞ்சலோ மேத்யூஸ் தெரிவிக்கின்றார். இங்கிலாந்துக்கு எதிரான கிரிக்கெட் தொடருக்கு முன்னதாக இலங்கை தனது முதலாவது பயிற்சி போட்டியில் எசெக்ஸ் பிராந்திய அணியை இன்று சந்திக்கிறது. பகலிரவு ஆட்டமாக நடைபெறும் இந்த போட்டி இலங்கை நேரப்படி இன்று மாலை 6:30 அளவில் எசெக்ஸ் கழக மைதானத்தில் ஆரம்பமாக உள்ளது. இங்கிலாந்து காலநிலைக்கு ஏற்ப தம்மை தயார்படுத்திக் கொள்வதே இலங்கை அணிக்கு பாரிய சவாலாக உள்ளது என அணித்தலைவர் ஆஞ்சலோ மேத்யூஸ் கூறுகிறார். இந்த பயிற்சி போட்டியானது இரண்டு அணிகளின் வீரர்களுக்குமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. இதேவேளை இலங்கைக்கு எதிரான சர்வதேச 2020 மற்றும் சர்வதேச ஒருநாள் தொடர்களுக்கான இங்கிலாந்து குழாம் இன்றைய தினம் அறிவிக்கப்பட உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.